ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கம்பேரிசன் வீடியோக்கு தாங்க நாம வந்திருக்கோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் வேல்யூ ஃபார் மணி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ண எடுத்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னைட். ஓகே, நிசான் மேக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்தே தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ், தேவையான கம்ஃபர்ட் அண்ட் நல்ல 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் எல்லாமும் வாங்கியிருக்கு. அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல வண்டியாக இருக்குது நிசான் மேக்னைட். டர்போ, நான் டர்போ அப்படின்னு என்ஜின் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தருதுங்க. சரிங்களா, இதோடைய வேல்யூ ஃபார் மணி ஃபேக்டர் வேறு, லுக்ஸுமே சூப்பராக இருக்குது. பல பேர் நல்லா விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு போட்டியாக இதே பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி இதே அளவுக்கு என்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் தரக்கூடிய இன்னொரு வண்டி நம்ம மார்க்கெட்டில் அப்டேட் ஆகி இப்போ புதுசாக வந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெனோ கைகர். ரெனோ கைகரோடைய லேட்டஸ்டான ஃபேஸ் லிஃப்டட் அப்டேட்டட் மாடல் இதோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அதே சேம் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி டர்போ, நான் டர்போ அப்படின்னு 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் தருது. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ஏஎம்டி ஆப்ஷனும் இருக்குது, சிவிடி ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வண்டியுமே நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு கம்பேரிசன் வீடியோவை உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ கைகர் எமோஷன் டாப் லெவல் டர்போ மேனுவல் வேரியண்ட். அதே மேக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னா ப்ளஸ் சிவிடி டர்போ டாப் லெவல் வேரியண்ட். ஸோ இந்த 2 வண்டிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின், கியர் பாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே சேம் தான். அப்படிங்கிறதுனால மேக்னைட்டில் சிவிடியை ஓட்டி காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து கைகரில் மேனுவலை ஓட்டி காட்ட போகிறேன். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த வண்டி உங்களுக்கு பெட்டரான வேல்யூ ஃபார் மணி, அதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சு கொடுக்குறேங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லும்போது ப்ரைஸிங் பற்றி நம்ம பேசியே ஆகணும். 2 வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் என்ஜின்ஸ் தான் வந்து பேஸ் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிசான் மேக்னைட் தான் மோஸ்ட் அஃபோர்டபுள் காம்பேக்ட் எஸ்யூவியாக இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு பிறகு 5,61,000க்கு அவைலபிளாக இருக்குது. எக்ஷோரூம் ப்ரைஸிங் பேஸ் லெவல் விசியா நான் டர்போ மேனுவல் வேரியண்ட்டுக்கு. ஓகே, அதே வந்து கைகருக்கு அதே என்ஜின் ஸ்பெக்ஸோட பேஸ் லெவல் ஆத்தென்டிக் வேரியண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,76,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது எக்ஷோரூம் ப்ரைஸிங். ஆனால் ரெண்டுக்குமே வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் சேம் தான், ரெண்டுமே சேம் பிளாட்ஃபார்ம் தான், ஓட்டுறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குங்க. ஓகே, இப்போது டர்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜ் மேனுவல் வேரியன்ட்ஸ். இதில் வந்து எமோஷன் டாப் லெவல் வேரியண்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னா ப்ளஸ் வேரியண்ட். ஓகே, ஸோ இதனோட எக்ஷோரூம் ப்ரைஸிங் வந்து ஆக்சுவலி டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறுதுங்க. அதில் வந்து கைகர் கொஞ்சம் இன்னும் அஃபோர்டபுளாக இன்னும் சீப்பராக இருக்குது. ஓகே, கைகரோடைய டாப் லெவல் எமோஷன் டர்போ மேனுவல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 9,14,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது எக்ஷோரூம் ப்ரைஸிங். அதே வந்து மேக்னைட்டோடைய டெக்னா ப்ளஸ் டர்போ மேனுவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,64,000 50,000 ரூபாய் அதிகமாக வருது. காரணம் என்னங்கிறது நம்ம போக போக பார்ப்போம். சிவிடி டர்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னைட் சீப்பராக இருக்குது. வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா எக்ஷோரூம் வருதுங்க. டர்போ சிவிடி டாப் லெவல் டெக்னா ப்ளஸ். ஓகே, அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் சிவிடி டர்போன்னு வரும்போது 10,33,000 அதாவது 33,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் எக்ஷோரூம் ப்ரைஸிங். ஆன் ரோட் ப்ரைஸிங் என்னங்கிறது நீங்கள் ரெஸ்பெக்டிவான வண்டிகளுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் ஸ்க்ரீனில் மேலே பார்க்க முடியும். டாப் லெவல் டர்போ மேனுவல் அண்ட் டர்போ சிவிடி ரெண்டோடைய ஆன் ரோட் ப்ரைஸஸ் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எல்லாமே கோயம்புத்தூர் ஆன் ரோட் ப்ரைஸஸ். ஓகே, ஸோ இதில் எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்கிறது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ரெனோ கைகர் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கூடிய விரைவிலேயே இந்த ரெனோ கைகர் அப்டேட்டட் மாடலுடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேங்க. அதே மாதிரி இந்த நிசான் மேக்னைட் நமக்கு வழங்கியிருக்கிறது நிசான் இந்தியா. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ வாங்க கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், கம்பேரிசன் வீடியோஸ், ஆல் வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்காக அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க கம்பேரிசனுக்குள்ளே போவோமா? ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து நியூ ரெனோ கைகர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ரெனோ கைகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவுடைய சப்-4 மீட்டர் கிராஸ் ஓவர் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வண்டிகளுமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம் அண்ட் ஒரே என்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் தருது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கும் மத்தியில் சரியான போட்டி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னைட். ஸோ மேக்னைட்டுங்கிறது இது வந்து இன்னும் மோர் பாக்ஸி டைப்பான மஸ்குலர் டிசைனில் இருக்குது. ஓகே, இது வந்து கூப்பே டைப்பில் டிசைன் கிடையாது. ஆனால் வந்து கைகர் பார்த்தீங்கன்னா கூப்பே டைப்பில் டிசைன். ஸோ சில பல பார்ட்ஸ் வந்து ரெண்டுமே ஷேர் பண்ணாலுமே ரெண்டுக்குமே வந்து வித்தியாசங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து கைகர்லேருந்து ஆரம்பிப்போம். கைகருடைய டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்-4 மீட்டர் தான். 3990 mm வருதுங்க வண்டியோடைய லென்த்.
அதே வந்து நீங்கள் மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட் கொஞ்சம் நீளம் அதிகமாக வருது, 3994 mm, ஒரு 4 மில்லிமீட்டர் அதிகமாக வருது நிசான் மேக்னெட்டோடைய நீளம். ஆனாலும் வந்து ரெண்டு வண்டியுமே நல்ல செம ஸ்பேஷியஸான 5 சீட்டர்ஸ் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நியூ கைகரில் என்னென்ன மாறி இருக்குன்னு பார்ப்போம். பழைய கைகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் குவிட்டோடைய அண்ணன் மாதிரியே இருக்கும், ஓகேவா? ஆனால் இந்த புது கைகர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிசைன் லாங்குவேஜ் வந்து குளோபல் ரெனோ கார்ஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. மேலே உங்களுக்கு இந்த ஸ்லீக்கான கிரில் மாதிரி ஒரு இது இந்த ஸ்லாட் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அது உங்களால் பார்க்க முடியும். அந்த பெரிய கிரில்லை ஸ்லீக் ஆக்கிட்டாங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் மேலே தான் வருது, ஹெட்லாம்ப்ஸ் கீழே பம்பரில் வருது, ட்ரியோ பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக எல்இடி தான். ஃபாக் லாம்ப்ஸுமே உங்களுக்கு எல்இடியில் தான் வருது. ஃப்ரண்ட் லுக்கு பார்க்குறதுக்கே இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு நல்ல பீஃபியான லுக்காக கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த புது கைகளில் பானட்டோடைய டிசைனுமே மாற்றிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மஸ்குலராக இந்த பவர் பல்ஜ் லைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 3D எஃபெக்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, அதே மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நச்சுன்னு ஒரு பெரிய வண்டியோடைய லுக்கு நீட்டாக கொடுக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸ்லீக்கான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், டாப் வேரியன்ஸில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் வருது. இங்கே இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் தான் வருது. அது வந்து கைகரில் கிடையாது. ஓகே, கீழே தனியாக எல்இடி எல் ஷேப்ட் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் அதுவுமே எல்இடி ஃபாக் லாம்ப்ஸாக தான் வருது. ஆனால் இதில் பெரிய ஹைலைட் இந்த பெரிய மேசிவான கிரில் தான். இந்த இவ்வளோ பெரிய கிரில் இந்த வண்டிக்கு இது வந்து நல்ல ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் கொடுக்குது. பானட் டிசைன்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து மேக்னெட்டை ரோட்டில் பார்க்குறவங்களுக்கு இந்த மேக்னெட் ஒரு பெரிய வண்டி மாதிரி தான் ஃபீல் தரும். அந்த மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ரெண்டு வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கைகர் வந்து சைடு ப்ரொஃபைல் ரீதியாக ஒரு கூப்பே ஸ்டைல் இன்ஸ்பயர்ட் டிசைன் நீங்கள் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, பாக்ஸி டைப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லீக்காக கர்வ் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. கர்வி ஷேப்பில் தான் இருக்குது. கூப்பே டைப் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ள ஸ்பேஸுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, அது நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஓகே, இங்கே வீல்ஸோடைய டிசைனுமே மாறுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கைகருக்குமே வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே 16 இன்ச் வீல்ஸ் வருது. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா இந்த டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் தர்றாங்க. டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 195/60 R16 அதுதான் டயர் சைஸாக இருக்குது. ஆனால் கைகரில் ஒரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா டர்போ வேரியன்ட்ஸ், டர்போ இன்ஜின் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெட் பிரேக் கேலிப்பர்ஸ் வருது ரெட் கலரில். மற்றும் இங்கே டர்போ அப்படிங்கிற தனியான ஒரு பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகரில் டாப் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா க்ரோம் ஹைலைட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. க்ரோம் ஃபினிஷ் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு வித்தியாசமாக இவங்க வந்து பிளாக் ஹைலைட்ஸ் கொடுக்குறாங்க. டோர் ஹேண்டில்ஸில் பிளாக் உங்களால் பார்க்க முடியும், கிளாசி பிளாக். அதே மாதிரி டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷன், அதுவுமே ரூஃபில் பிளாக்கில் வருது. ஓஆர்விஎம்ஸுமே கிளாசி பிளாக்கில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களால் பார்க்க முடியும். சைடு பாடி கிளாடிங் எல்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ட்ஸ் கிளாடிங் இருக்குது. ஓகே, வீல் ஆர்ட்ஸ் சுற்றி இந்த ஸ்கொயரிஷ் வீல் ஆர்ட்ஸ் கிளாடிங் எல்லாம் இருக்குது. ஆனால் சைடில் பாடி கிளாடிங் வந்து நீங்கள் அக்சசரிஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேக்ட்ரியிலேருந்தே ஸ்டிக்கரிங் டைப்பில் மெட்டீரியல் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு வித்தியாசம். ஓகே, அதே மேக்னெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாடிங்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபேக்ட்ரியிலேருந்தே வந்துடுது. இங்கேயுமே ஸ்கொயர் டைப்பில் வீல் ஆர்ச்சஸ் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு பாடி கிளாடிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சில்வர் லைனிங்கோட சைடு பாடி கிளாடிங் கொஞ்சம் திக்காகவே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இன்னும் பெரிய வண்டியோடைய லுக்கு தருது. ஓகே, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் பார்க்கலாம். மேக்னெட்டை பொறுத்தவரை க்ரோம் விண்டோ லைனிங்கும் வருது, அதே சமயம் உங்களுக்கு க்ரோம் டோர் ஹேண்டில்ஸும் வருது. ஓகே, ஸோ இது வந்து இன்னும் க்ரோம் விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ஓகே. அப்படி க்ரோம் விரும்பாதவங்களுக்கு கைகர் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் ரெண்டு வண்டிக்குமே டியூவல் டோன் ரூஃப் ஆப்ஷன், பிளாக் கலரில் டியூவல் டோன் ரூஃப் கொடுக்குறாங்க. இன்னொரு மேஜர் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்னெட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ரூஃப் ரெயில்ஸ் தான் வருது. இதில் லோடு அதிகம் ஏற்ற முடியாது, அந்த மாதிரி ஒரு செட்டப் தான். ஆனால் கைகரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது, மெட்டல் ரூஃப் ரெயில்ஸு. ஸோ டொங் 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 கேட்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நீங்கள் தாராளமாக லோடு ஏற்றலாம். 50-60 கிலோ வரைக்கும் தைரியமாக ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் ரெண்டு வண்டிக்குமே வந்து காமன் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு கார்ஸுக்குமே எல்லா வேரியண்ட்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் வருது, ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. பட் இருந்தாலும் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்தவரை ரெண்டு காருமே ஈஸிலி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும் அப்படிங்கிற உறுதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ரெனோ கைகரோடைய ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த கைகர் போலவே தான் இருக்குது. ஓவரால் டிசைன் பெரிய அளவில் எந்த மாற்றமும் அவங்க வந்து டிசைன் ரீதியாக பண்ணலை. ரியரில் மாறி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் பம்பருடைய டிசைன் மட்டும்தான், அதை தவிர வேறு எதுவுமே மாறலை. ஓகே, ரியர் பம்பர் டிசைன் கொஞ்சம் இன்னும் இந்த டியூவல் டோன் ஃபினிஷ்லாம் கொடுத்து ஒரு மாதிரி வித்தியாசமாக மாற்றிருக்காங்க. அதை தவிர இந்த டெயில் லேம்ப்ஸ் கூட ஆக்சுவலி மாறலைங்க. நீங்கள் பார்க்கலாம் டெயில் லேம்ப்ஸ் முன்ன போலவே அதே சேம் சி ஷேப்ட் எல்இடி டெயில் லேம்ப்ஸாக தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லாவே இருக்குங்க.
கைகரை பொறுத்தவரை மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் அண்ட் டீஃபாகர் கிடச்சிருது. ஸோ அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஓகே. இந்த புது கைகரில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிவர்ஸ் கேமரா மட்டும் இல்லாமல் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா கைகரில் ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, ஆனால் இந்த புது கைகரில் இவங்க வந்து நாலாபுறமும் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே மிரர்ஸ்க்கு அடியில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது 360யாக ஒர்க் ஆகிறது இல்லை, மல்டி வியூ ஆங்கிள் கேமரா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மேக்னெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பராக 360 டிகிரி கேமரா சிஸ்டம் முதல்ல இருந்த மேக்னெட்லேருந்தே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த மேக்னெட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே சிஸ்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டோட ரியர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்லீக்காக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. காரணம் அதனுடைய டெயில் லேம்ப்ஸ் இப்போ வந்து 3D எஃபெக்டில் எல்இடி டெயில் லேம்ப்ஸாக அப்டேட் பண்ணியிருக்காங்க டாப் லெவல் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை. இங்கேயுமே பின்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா வண்டியோடைய டிசைன் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. பட் பார்த்தா எல்லாருக்குமே இது மேக்னெட்டுங்கிறது தெரியும். நல்லா இருக்குங்க. இன்றைக்கும் கூட மேக்னெட் வந்து எல்லா ஆங்கிளையும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மேக்னெட்டுக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் பேஸ் வேரியண்ட்டு தவிர செகண்ட் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வந்துடுது. டாப் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு டிஃபாகர்ஸ் வந்துடுது. எல்லா வேரியண்ட்லையுமே ரெண்டு வண்டிகளுக்குமே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் உண்டு. ஸோ ரெண்டு வண்டியுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும், ரெண்டு வண்டியோடைய என்ஜின்ஸுமே அப்படியே சேமாக தான் இருக்குது. எந்த வகையிலையுமே மாற்றம் எதுவுமே இல்லை. நீங்கள் டர்போ எடுத்தாலும் சரி, நான் டர்போ எடுத்தாலும் சரி, ரெண்டு வண்டிக்குமே ரெண்டு என்ஜின்ஸுமே வருதுங்க. ஓகே, ஸோ இந்த என்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜ் 1 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் சிபிடி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸோட வருது. ஸோ கைகர் நம்ம கூட இருக்கிறது இது வந்து மேனுவல் வண்டி. ஓகே, இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவல் டர்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகே, ஹார்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா 100 பிஹெச்பி மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் டார்க்னு பார்க்கும்போது மேனுவல் வண்டியை பொறுத்தவரை 152 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதே சிவிடி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு போனீங்கன்னா மேக்னெட் நம்ம கூட இருக்கிறது இது வந்து சிவிடி. ஸோ சிவிடிக்கு வந்து 160 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டார்க் வந்து ஒரு 8 நியூட்டன் மீட்டர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது சிவிடி. ரெண்டு வண்டிக்குமே இதே சேம் கேஸ் தான். நீங்கள் மேனுவல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கம்மி, அதே சிவிடி ஆட்டோமேட்டிக்னு எடுத்திங்கன்னா டார்க் கொஞ்சம் அதிகம். ஸோ பிக்கப் பவர் அதெல்லாமே சூப்பராக இருக்கும். அதிகபட்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்குமே அதுவுமே எக்ஸாக்ட்லி சேம் தான். ஏன்னா ரெண்டு வண்டிக்குமே வெயிட்டு அண்ட் ஓவரால் ஸ்பெக்ஸ் எல்லாமே சேமுங்கிறதுனால அதுவுமே காமனாக தான் வருது. டர்போ மேனுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே சிட்டி கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து 11, 12 அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஹைவேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 17, 18 வரைக்கும் கிடைக்கலாம் பொறுமையாக ஓட்டினால். அதே சிவிடின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 9, 10 அந்த ரேஞ்ச் தான் எதிர்பார்க்க முடியும். ஹைவேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 16 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரெண்டு வண்டிக்குமே இந்த மைலேஜ் ஃபிகர்ஸ் வந்து சேமாக காமனாக பொருந்துது. அடுத்து இன்டீரியர்னு பார்க்கும்போது நம்ம மேக்னெட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மேக்னெட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோடைய லுக் எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அதாவது மேக்னெட்டோடைய ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்தாலே வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்க சிம்பிளாக தான் இருந்துச்சு. உள்ளேயும் அதே மாதிரி தான் சிம்பிளாக இருக்குது. கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்குமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேம் தான். பட் இருந்தாலும் கீயோடைய டிசைன் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நிசான் வந்து இந்த மாதிரி ஸ்லீக்கான ஸ்மார்ட் கீஸ் வந்து கொடுக்குறாங்க. மிட் வேரியண்ட்லேருந்தே இந்த ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது. மேக்னெட்டில் நீங்கள் பார்க்கலாம் ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் அந்த ஆப்ஷனும் கூட இந்த கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உண்டுங்க. ஓகே, மேலும் ரெண்டு வண்டிக்குமே காமனான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாவியை கையில் எடுத்துகிட்டு வண்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனாலுமே ஆட்டோமேட்டிக்காக வண்டி லாக் ஆகிடும். ஓகே, அதே நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் தானாக நடந்து போனீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இது ப்ராக்சிமிட்டி சென்சர் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு வண்டிகளுக்குமே இருக்குது. கைகருக்கும் உண்டு, அதே மாதிரி மேக்னெட்டுக்கும் உண்டு. ஓகே, என்னென்னா ரெண்டு வண்டிக்கும் கீயோடைய ஷேப்பு, இன்டீரியரோடைய டிசைனு அதெல்லாம் தான் மட்டும்தான் மாறுதுங்க. ஓகே, ஸோ மேக்னெட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஆரஞ்சு அண்ட் பிளாக் கலரில் லெதரட் அப்போல்சரி வருது. நல்ல பெரிய சீட்ஸ், நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ், அதில் எந்த மாறுதலும் இல்லை, நல்லா இருக்குது. 6 ஏர் பேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே காமன், சீட்ஸ்லையுமே ஏர் பேக்ஸ் உண்டு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது எல்லாமே இருக்குது. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே ஸ்டீரிங்க்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனும் இங்கே இருக்குது. ரெண்டு வண்டிகளுக்குமே ஆல் 4 பவர் விண்டோஸ், மேலும் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ORVMஸுங்கிறது மிட் வேரியண்ட்லேருந்தே கிடச்சிருது. ஸோ நல்லா இருக்குது. டிரைவர் விண்டோ பொறுத்தவரை 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஃபங்க்ஷன் டாப் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும் கிடைக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இந்த மேக்னெட்டை பொறுத்தவரை மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அதே மாதிரி தான் கைகர்லேயும் இருக்குது. கைகருக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நான் அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் எல்லாம் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ மேக்னெட்டோடைய இன்டீரியர் லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளான ஒரு இன்டீரியர் டிசைன். பட் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டேஷ்போர்டு முழுவதுமே இந்த லெதரட் மெட்டீரியல் நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலி நல்ல குவாலிட்டியான லெதரட் மெட்டீரியல் தான் பயன்படுத்தியிருக்காங்க.
இங்கே டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வர இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து லெதரட் ஃபினிஷ் இருக்குது. அது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு அப்பீல் தருது. உண்மையாகவே இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்தது நான் இந்த மேக்னெட் ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் ஆகும்போது சர்ப்ரைஸ் ஆனேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மற்றது எல்லாமே யூஷுவல் நார்மல் ஃபீச்சர்ஸ் தான். உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் உண்டு. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு, கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பட்டன்ஸு. அதை ஆன் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங்க்கு ரைட் சைடில். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஆட்டோ வைப்பர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அது இருக்குது. பட்டன் ஸ்டார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. சேட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டை பொறுத்தவரை ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கிடையாது. ஓகே, ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி கொடுக்கல. அது வந்து மேக்னைட்டில் இல்லை, ஆனால் கைகரில் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான ஹைலைட். ஸோ சிவிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்குது. இதனுடைய லீவர் இது வந்து 6 ஸ்டெப் சிவிடி அப்படின்னு சொல்லலாம். சிவிடி ஆட்டோமேட்டிக் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பழைய மேக்னெட்லேயும் ஓட்டியிருக்கோம், புதுசு இந்த மேக்னெட்லேயும் ஓட்டிட்டு தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று, இதுவுமே வந்து ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. உள்ள டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உண்டு. அதை தவிர உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ், மேனுவல் ஹேண்ட் பிரேக் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து சிங்கிள் க்ளவ் பாக்ஸ் மட்டும்தான், ஒரே ஒரு க்ளவ் பாக்ஸ். ஆனால் கொடுத்தாலும் நல்லா பேனு பெருசாக கொடுத்துருக்காங்க. உள்ளே அவ்வளோ விஷயம் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். லைட்டிங்கும் உண்டு. ஓகே, அதுவும் பார்க்க முடியும் உங்களால். ஸோ நல்ல பெரிய சைஸ். டோர்ஸ்லேயுமே பாட்டில் ஹோல்டர்ஸ் நீட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த வண்டியில் ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. ஓகே, வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிலாக இருக்குது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா டிஸ்பிளேயோடைய லுக் இப்படி தான் இருக்குங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல இம்ப்ரெசிவான லுக்காக கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பொறுத்தவரை. டிஸ்பிளேஸ்னு பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லான அனிமேட்டட் டைப் டிஸ்பிளேல வருது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. எல்லா வகையான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களால் பார்க்க முடியும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமுமே கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், சர்வீஸ் வார்னிங் எல்லாமே இருக்குது. அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. காரணம் இதில் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம், அது இருக்குது. அதை தவிர 360 டிகிரி கேமரா சிஸ்டமும் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. கிளாரிட்டி ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ரொம்ப ஆகும்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா சிஸ்டம் உண்டு. ஓகே, அதை தவிர உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் டைமில் இது வந்து ஆக்சுவலி தெளிவாக பார்க்கலாம். இந்த டோர் பேட்ஸோடைய அந்த லெதருக்கு கீழே, அதே மாதிரி டேஷ்போர்ட்லேயுமே இந்த லெதர் ஃபினிஷ்க்கு கீழே லைட்டிங் உங்களுக்கு வரும். அதே மாதிரி தான் டிரைவர் டோர்லேயும். ஸோ அந்த ஃபினிஷ், அந்த மல்டி கலர் ஆப்ஷன் வந்து கைகரில் இல்லை, இந்த மேக்னெட்டில் உண்டு. ஓகே, அதை தவிர ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி மிட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இன்ஃபேக்ட் இதே ஆட்டோ ஏசி யூனிட்ஸ், இதே பட்டன்ஸ், இதே கண்ட்ரோல் தான் கைகருக்கும் வருது. அது ஒரு காமன் விஷயம். இந்த வண்டியில் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லை, ஆனால் கைகரில் இருக்குது. அது நான் வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் இருக்குது. அண்ட் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டிக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய வசதி இருக்குங்க. நீங்கள் ஒரு 10 ஃபோன் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே அப்படின்னு வரும்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரேம்லெஸ் ஆட்டோ டிமிங் IRVM இந்த மேக்னெட்டுக்கும் இருக்குது, கைகருக்கும் இருக்குது. அது ஒரு காமன் விஷயம். மேக்னெட்டை பொறுத்தவரை இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் எல்லோ பல்ப் கேபின் லேம்ப்ஸ் தான் பார்க்க முடியும். LED கேபின் லேம்ப்ஸ் இவங்க வந்து கொடுக்கல, மஞ்சள் பல்ப் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சன் வைசர்ஸ்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆங்குலர் ஸ்டைலில் தான் இருக்குது. சரிங்களா? இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி உங்களுக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் 6 ஏர்பேக்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இதெல்லாமே உண்டுங்க. ஸோ இதுதான் இந்த மேக்னெட்டோடைய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ். இப்போ நம்ம வந்து கைகருக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுத்தது ரெனோ கைகர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீஸ்லேருந்து வித்தியாசங்கள் ஆரம்பிக்குதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் ஒரு ஸ்லீக்கான ஸ்மார்ட் கீ கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இந்த கார்ட்லேயே பட்டன்ஸ் இருக்குது. ஓகே, இதுலேயும் நீங்கள் வந்து இந்த ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் வந்து ஆப்ஷன் இருக்குது அண்ட் பூட் அன்லாக்கிங் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸோடு தான் வருது. ஸோ வண்டியிலேருந்து நீங்கள் தள்ளி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஓகே ரைட். இப்போ வந்து இந்த இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம். இது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஜெர்மன் அண்ட் யூரோப்பியன் லுக்கில் இருக்குது இந்த டேஷ்போர்டோடைய டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த லேயர்டு தீம் உங்களால் பார்க்க முடியும். மேக்னெட்டில் சிம்பிளாக இருந்த டிசைன் இந்த வண்டியில் டோட்டலி வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். சீட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போமே. ஸோ சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கைகரில் வந்து அதிகமாக ஃபீச்சர்ஸ் இருக்குது மேக்னெட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. இதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம் லெதரட் ஃபினிஷ் சீட்ஸ் வந்து இருக்குது, லெதரட் அப்போல்சரி. இப்போ வந்து ஐவரி ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் லெதரட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சீட்ஸ், கம்ஃபர்டபுளாக நல்லாவே இருக்குது. ஓகே, ஆனால் இதில் மேஜர் ஹைலைட் என்னன்னு சொல்லிட்டுங்களா, இப்போ இந்த கைகரோடைய டாப் லெவல் எமோஷன் வேரியண்ட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் உண்டு.
ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் கைகருக்குமே பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் அப்படிங்கிற லேபிள் உங்களால் பார்க்க முடியும். எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 6 ஏர் பேக்ஸ் காமன் அண்ட் ஸ்டாண்டர்ட். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இந்த வண்டிலையும் கூட உங்களுக்கு மிட் வேரியண்ட் அதுலேருந்தே வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. ஓகே ரைட். ஸோ இங்கே கைகரோடைய கேபின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், டிஃப்ரெண்ட்டான தீம். அந்த மேக்னெட்டில் பார்த்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டேஷ்போர்டில் லெதர் ஃபினிஷ்லாம் உங்களால் பார்க்கவே முடியாது. எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஓகே, இது எதுவுமே வந்து சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணல. நார்மல் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். ஆனால் லெதரெட் கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டோரோடைய ஆம்ரெஸ்ட் ஏரியாவில். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் லெதரெட் வருது. ஓகே, இது வந்து லெதரெட் வருது. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான், இதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ மீதி எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஆனால் ஆம்ரெஸ்ட் ஏரியா முழங்கை வைக்கிற இடம் மட்டும் உங்களுக்கு லெதரெட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டும். ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான லெதரெட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாகவும் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஆம்ரெஸ்ட்டு பேஸ் வேரியண்ட்லேருந்து இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, இந்த டிசைன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரோப்பியன் டைப்பில் தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இதையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டாம்போ டோர் சிஸ்டம், ஒரு நல்ல மேசிவான சென்டர் ஆம்ரெஸ்ட் ஸ்டோரேஜ். இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் மேக்னெட்டில் கிடையாது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இந்த கைகரை பொறுத்தவரை. சரிங்க, செம்ம வெயிலாக இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வண்டிலையும் அதே சேம் பட்டன் ஸ்டார்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டனுடைய டிசைன் கூட மாறல. ஆனால் மாறி இருக்கிறது இந்த வண்டியோடைய டிஸ்பிளேஸ். ஓகே, இந்த வண்டியில் இந்த டிஸ்பிளேஸோடைய கலரு, அந்த லே அவுட், அந்த டிசைன், அது எல்லாமே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் மேக்னெட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய லுக் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அதில் அனிமேஷன் டைப்பில் இருந்துச்சு இல்லையா, இது வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் கிராஃபிக்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான லுக்காகவே இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியே நிறைய இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஆவரேஜ் மைலேஜ், தென் ட்ரிப் மீட்டர்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அது எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த கைகரில் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சீட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் உண்டு. 3 ஸ்பீட்ஸ்க்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 1 2. ஸோ ஒரு ஸ்பீடில் வச்சா கூட நல்லா கூலிங் இருக்குது. மெயினாக 2ல் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கு. 3ல் வச்சிங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து 2ல் வச்சுக்கிறேன். வென்டிலேட்டட் சீட்ஸ் முதல் முறையாக இந்த கேட்டகரியில் இந்த கார்ஸுக்கு வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கைகருக்கு வந்திருக்கு. அடுத்தது மேபி மேக்னெட்டுக்கு வரலாம், அடுத்த ஜென்ரேஷன் மேக்னெட்டுக்கு. மேலும் அடுத்த விஷயம் இன்னொன்று நான் சொன்ன மாதிரியே தான், இந்த ஏசியோடைய இந்த கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே 2 வண்டிக்கும் காமன். எக்ஸாக்ட்லி சேம். இதோடது அப்படியே அதுக்கு மேட்ச் ஆகும், அதோடது அப்படியே அதுக்கு மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தவிர இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது கைகரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. இதனோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக, இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியில் நம்ம ஃப்ரண்ட்டில் எல்லா பக்கமும் கேமராஸ் பார்த்தோம் கைகரில். ஆனால் இது ஆக்சுவலி 360 டிகிரி இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ரிவர்ஸ் போட்டிங்கன்னு வைங்களேன், இது உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான் காட்டுது. ஓகே, இது நீங்கள் அந்த கம்பைண்டான அந்த 360 டிகிரி பேர்ட்ஸ் ஐ வியூ கேமரா அந்த மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியில் அது இல்லை. மேக்னெட்டில் அது இருந்துச்சு, இதில் அது இல்லை. ஆனால் இதில் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்வர்டு, சைடு, லெஃப்ட்டு, ரைட்டு, இப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் அந்த பேர்ட்ஸ் ஐ வியூவை பார்க்க முடியாது. அதனால தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணுறது இல்லை. அவங்க மென்ஷன் பண்ணுறதே மல்டி ஆங்கிள் வியூ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ தனித்தனியாக ஆங்கிள் பார்த்துக்கலாம், ஆனால் 360 கிடையாது. அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட் யுவர் ஆனர். தென் இந்த வண்டியிலையுமே ஸ்டோரேஜ்க்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் தனியாக ஒரு ஷெல்ஃப் ஒன்று பார்க்கலாம். கீழே உங்களுக்கு இந்த வண்டியில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது மேக்னெட்டில் கொடுக்கல பார்த்தீங்களா, இந்த கைகரில் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட். இது வேண்டாம்னா ஆஃபும் பண்ணிக்கலாம். சரிங்க, அதுக்கு ஒரு பட்டனும் உண்டு. தென் இந்த வண்டியில் ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. ஆனால் இது அந்த மாதிரி மல்டி கலராக சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரே சிங்கிள் ஒயிட் கலராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தெரியுதா, ஒரு மாதிரி ரொம்ப பிளெயினான ஒரு லுக்கு தான் ஒயிட் கலர் ஆம்பியன்ட் லைட்டிங். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒயிட் கலர். ஏன் இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மல்டி கலர் அட்லீஸ்ட் ஒரு 2 கலராக கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு ஃபீட்பேக்காக இருக்குது. ஸ்டில் ஓகே தான். இதை தாண்டி வேறு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரைவ் மோட்ஸ். மேக்னெட்டில் மல்டிபிள் ட்ரைவ் மோட்ஸே கிடையாது, கைகரில் அது உண்டு. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு 3 ட்ரைவ் மோட்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ஜினுடைய பவர் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ ஸ்போர்ட் மோடுனா ரெட் ஆகிடும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதே ஈகோன்னு போட்டிங்கன்னா க்ரீன் ஆகிடும். சிட்டி அப்படி நார்மல் மோடுன்னு போட்டிங்கன்னா ப்ளூ ஆகிடும். ஸோ என்ஜினுடைய பவர் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்ப்போம்.
வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கன்சோல் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப ப்ரீமியமாக நல்லா ரிச்சாக இருக்குது. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதோ சிவிடி ஆட்டோமேட்டிக் இதே என்ஜினுக்கு இந்த கைகருக்கு அதே லீவர் தான் வரும். பட் மேனுவல் நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம் கைகரை பொறுத்தவரை. சிவிடின்னு வரும்போது மேக்னெட் ஓட்டி பார்ப்போம். மேனுவல் வரும்போது இந்த கியர் லீவர் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு எஸ்பெஷலி தள்ளி அப்படி போடுற மாதிரி இருக்குது. கிளச்சு வந்து இதுவும் கொஞ்சம் மைல்டாக ஹார்டாக தான் இருக்குது. டெட் பெடல் 2 வண்டிக்குமே கிடையாது. லெஃப்ட் காலை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு இடமும் கிடையாது, டெட் பெடலும் கிடையாது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த கைகரில் அடிஷ்னலான மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டில் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டியூவல் க்ளவ் பாக்ஸ். மேலே ஒரு தனியாக ஒரு க்ளவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் அண்ட் கீழே இன்னும் பெரிய க்ளவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ். ஸோ 2 க்ளவ் பாக்ஸஸ் மொத்தம் வருது இந்த கைகரை பொறுத்தவரை. நிறைய ஐட்டம்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் டோர்ஸில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் உண்டு, அதிலெல்லாம் குறையில்லை. அண்ட் இந்த வண்டியிலையுமே அதே மாதிரி ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்லெஸ் டைப், சூப்பர். ஆனால் இந்த வண்டியில் இன்னொரு அடிஷன் ஆட் ஆகியிருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்இடி கேபின் லேம்ப்ஸ். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு ஒரு தனி எல்இடி இருக்குது, பின்னாடிக்கு தனியாக ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி கேபின் லேம்ப்ஸை அப்டேட் பண்ணது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, தென் இந்த வண்டியிலையுமே அதே சேம் சன்வைசர்ஸ் தான். டிசைன் அப்படியே 2 வண்டிக்கும் காமனாக சேமாக தான் இருக்குது. நல்ல பெரிய மிரர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, யூஸ்ஃபுல். கோ டிரைவர் சைட் மட்டும் மிரர் வருதுங்க. ஆனால் என்னென்னா இதுலேயுமே அதே வண்டி மாதிரி அந்த மேக்னெட் மாதிரியே அந்த லெதரட் ஃபினிஷ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இல்லை, ஸ்டில் ஓகே தான். பட் இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக பெட்டர் ஸ்டோரேஜ் கிடைக்குது, இப்போ வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி கிடைக்குது, அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடைக்குது. அது வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை அட்வான்டேஜ்னு சொல்லலாம் கைகரில். இதே கைகர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் உண்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், க்ரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பட்டன், ஸ்டார்டர் பட்டன் கிட்ட இங்கே ஆன் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல். தென் இந்த வண்டியில் அடிஷ்னலாக ஆட் ஆகிற ஃபைனலாக ஒரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அந்த வண்டிக்கும் இருந்துச்சு மேக்னெட்டில். ஆனால் இந்த கைகரில் ஆட்டோ வைப்பர்ஸும் ஆட் ஆகுது. ஓகே, ஆட்டோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டாக்லேயே போட்டிருக்காங்க ஆட்டோ. ஸோ ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் வைப்பர்ஸ் கைகருக்கு உண்டு, மேக்னெட்டுக்கு வெறும் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நிசான் மேக்னெட்டோடைய பேக் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுவே நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. டிரைவர் சீட் என் ஹெட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நல்ல லெக் ரூம் இருக்குது, நல்ல ஹெட் ரூம் இருக்குது. எந்த வகையிலையுமே ஸ்பேஸ் ரீதியாக இங்கே நிசான் மேக்னெட்டில் பேக் சீட்டில் கம்ப்ளைண்ட்ஸே கிடையாது. இன்ஃபேக்ட் தை சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு இது ஏற்ற ஒரு பக்காவான பேக் சீட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்பேஸ், நல்ல கம்ஃபர்ட், எவ்ரி திங் இஸ் குட். பேஸ் வேரியன்ஸில் ஃபேப்ரிக் அப்போல்சரி வரும். இதில் டாப் வேரியண்ட்டில் மட்டும் லெதர் அப்போல்சரி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஹீட் ஆகிறது இல்லை. அந்த கூலிங் டைப் மெட்டீரியல் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிசான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதையும் நம்புவோமே. சரி, அதுக்கப்புறம் இங்கே ரியரில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று உண்டு. இதில் தனி ஃபோனுக்கான ஒரு பாக்கெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, நைஸ். அண்ட் எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வருது. மேலும் 6 ஏர் பேக்ஸ் அப்படின்னு வரும்போது சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதுவும் வந்து ஓகே. ரியர் டோர் பேட்லேயுமே லெதரட் பேடிங் ரொம்ப நல்லா ப்ளஷ்ஷாக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. தென் அதர் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீட் பேக் பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் கிடைக்குது ரியர் ஏசி வென்ட்ஸ். 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஆனால் கைகளில் இல்லாத ஒரு விஷயம் இந்த மேக்னெட்டில் சி டைப் சார்ஜிங் போர்ட். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு தனியாக ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரியர் ஏசி வென்ட்ஸ்க்கு கீழே. ரொம்ப வசதியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரியரில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேக்னெட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் கைகர் இதை விட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ரெனோ கைகரோடைய இன்டீரியர் ஃபஸ்ட்டு திங் இந்த ஒயிட் ஃபினிஷ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தருது. பட் உள்ளே உட்காந்து பார்ப்போம். ஸோ உள்ளே உட்காந்துட்டேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே லெவல் ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஸ்பேஸு, நல்ல கம்ஃபர்ட், அதே அளவு தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. ஹெட்ரூம் இது ஒரு கர்விங் என்ன சொல்கிறது, கூப்பே ஸ்லோப்பிங் டைப் ரூஃபாக இருந்தாலும் அந்தளவுக்கு ஸ்பேஸில் குறையும் இல்லை. ஹெட்ரூமும் நல்லா தான் இருக்குது. மெயினாக அகலம், மேக்னெட்டை விட இந்த கேபின் இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நடுவில் ஒரு ஆள் உட்காந்தாலுமே எந்த வகையிலுமே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க போகிறதில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது. அதுக்கான இன்னொரு ரீசன் இந்த ஃப்ளாட்டான ஃப்ளோர். ஸோ ஃப்ளோரும் ஃப்ளாட்டாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது, 3 பேர் நல்லா உட்காந்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்னெட்டில் பார்த்தது போலவே இந்த வண்டிக்குமே சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. அதே ஆம்ரெஸ்ட் அதே யூனிட்டை அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஃபோன் ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாருக்கும் உண்டு. ஸோ சேஃப்டியை பொறுத்தவரை அதுவும் வந்து ஓகே. அதே சமயம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே டைப் ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, நல்ல ஃப்ளோவும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வண்டியில் சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுக்கல, ஒரு நார்மலான 12 வோல்ட் சாக்கெட் தான் கொடுக்குறாங்க ரியர் சீட் பேசஞ்சர்ஸுக்கு. ஸோ இது ஒரு வகையில் ஒரு
ஓகே தாங்க, யார் யாருக்கு எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் போட்டிங்கன்னா அடாப்டர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே சி டைப் அதில் கொடுத்துருக்கிறதுனால சும்மா அப்படியே கேபிளை மட்டும் போட்டால் போதும். இது ஒரு விஷயம் இந்த கைகரில் மிஸ்ஸிங் ஆனது. ஆனால் அதுக்கு பதிலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க, மஞ்சள் பல்பு இல்லாமல். அண்ட் 6 ஏர் பேக்ஸ்னு வரும்போது இந்த வண்டியிலுமே இங்கே சீப்லர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சைடில் ஏர் பேக்கோடைய இந்த சேஃப்டி கிடைக்குது. இங்கே ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சாஃப்டான ஒயிட் பேடிங் கை வைக்கிற இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த கைகரில். ஆனால் இது அவ்வளோவா சாஃப்டாக இல்லை, மேக்னெட்டில் கொடுத்துருக்கிற மாதிரி சாஃப்டாக இல்லை. கொஞ்சம் சவுண்டு கேட்குதா, கொஞ்சம் டொங்கு டொங்குன்னு தான் இருக்குது. ஸோ சும்மா பேருக்காக லெதர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, ஸ்பேஸ், கம்ஃபர்ட், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ ரெண்டு வண்டியிலையுமே லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட். கைகர் கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் தருது, அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5 பேருக்கு நல்லாயிருக்கும் கேபின். டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி லக்கேஜ் ஸ்பேஸையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் மேக்னெட் வந்து நீளம் அதிகங்க கைகரை விட. அப்படி இருந்தும் வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். பட் இந்த கேட்டகரிக்கு இது ஓகே. 333 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி இந்த நிசான் மேக்னெட் எல்லா வேரியண்ட்லையுமே காமனாக தருது அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க. ஆனால் இந்த லக்கேஜ் ஏரியாவில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பரவாயில்லையா கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பூட் லேம்ப் இருக்குது, 2 சைட்லையுமே பேக் ஹுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் டாப் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த ரியர் சீட்ஸ் அப்படியே மடக்கி போட்டுக்கலாம், அடிஷனல் ஸ்பேஸுக்காக அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்குது. இந்த வண்டியில் ஸ்பேர் வீல் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கு சேம் தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்பேர் வீல்னு பார்க்கும்போது ஒரு 14 இன்ச் சிவப்பு கலரில் ஒரு ஸ்டீல் வீல் கொடுக்குறாங்க, 2 சைஸ் கம்மி. ஸோ 14 இன்ச் ஸ்டெப்னி தான் இருக்குது. ஓகே, டெம்பரரி யூஸ்க்கு இந்த ஸ்டெப்னியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து மேக்னெட்டோடைய பூட் ஸ்பேஸ். அடுத்தது கைகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஃபேக்ட் 4 mm கம்மிங்க மேக்னெட்டை விட நீளம் பொறுத்தவரை. ஆனாலும் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 405 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிளைம் பண்ணுறாங்க ரெனோ. இந்த காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியிலேயே இதுதான் இருக்கிறதுலே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் உண்டு. ஆல்மோஸ்ட் கிரெட்டா அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ நல்ல டெப்த்து, நல்ல நீளம். என்னென்னா இந்த சில் மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ லக்கேஜை நீங்கள் ஏதாவது வெயிட்டாக வைக்கிறீங்கன்னா தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் ஒரு சின்ன ஒரு விஷயம். பட் மற்றபடி இட்ஸ் ஆல் ஓகே. மேலும் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் உண்டு டாப் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஸோ அடிஷனல் லக்கேஜ் ஸ்பேஸுக்கு நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலையும் அதே சேம் ஸ்பெக்ஸோட ஸ்டெப்னி வருதுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதே சிவப்பு கலரில் 14 இன்ச்சு 165 செக்ஷன் ஸ்டீல் வீல் கொடுக்குறாங்க டயரு. ஸோ டெம்பரரி பயன்படுத்துறதுக்கு இந்த ஸ்டெப்னி வந்து ஓகே. ஆனால் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கைகர் மேக்னெட்டை விட ஒரு லெவல் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெனோ கைகர் ஓட்டலாம் இப்போது. இது வந்து மேனுவல் டர்போ டாப் லெவல் வேரியண்ட். ஏற்கனவே நம்ம ஒரு டீட்டெயிலாக வாக் அரவுண்டும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து மேக்னெட்டோட கம்பேர் பண்ணி இதனுடைய இது வந்து காமிச்சிட்டேன். ஸோ வாங்க ஓட்டுறது மட்டும்தான். மேக்னெட்டில் டர்போ ஏற்கனவே ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வண்டியோடைய டர்போ எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணணும், ஐ மீன் லைக் மேனுவல் டர்போ எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கைகர் ஃபேஸ் லிஃப்டோடைய மேனுவல் டர்போ ஓட்டலாம். ரைட், எக்ஸாக்ட்லி சேம் என்ஜின் சவுண்டு தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கியர் பாக்ஸ்னு பார்த்தாலுமே எக்ஸாக்ட்லி அதுவுமே சேம் தான், அதுலேயுமே வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது. ஒரு புஷ், ஒரு ஃபேமாக ஒரு புஷ் பண்ணி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் போடுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஃபோர்டு போட்டுக்கலாம், பட் ஃபஸ்ட்டுக்கு போடணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புஷ் பண்ணணும். ஸ்டேரிங் பார்த்தா ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒன்றும் வெயிட்டே இல்லை. ஒரு ஃப்ளூயிடிக்கான ஒரு ஃபீல் இருக்குது. லைக் ரொம்ப அப்படியே என்னது பொம்மை மாதிரி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் அந்த ஃபர்ம்னஸ் இருக்குது. இப்போது கிளச்சிலேருந்து லைட்டாக கால் எடுக்கிறேன், ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணலை. ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு. இத்தனைக்கும் இது நம்ம வந்து ஹில்ஸுக்கு மேலே இருக்கோம். ஸோ ஹில்னாலுமே பிரச்சனையே இல்லைங்க. ஃபஸ்ட் கியர்லேயே 12 வரைக்கும் போகுது வித்தவுட் ஆக்சிலேட்டர், நாட் பேட். ஸோ கொஞ்சம் டார்க் ரெடியாகவே அவைலபிளாக இருக்குது. நார்மல் மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன் இப்போது. இப்போ அப்படியே நான் ஆக்சிலேட்டரே ப்ரெஸ் பண்ணாமல் செகண்ட் போடுறேன். செகண்டில் எவ்வளோ போகுது, 15, 17, 18 ஸ்பீடு கிட்ட ஸ்டெபிலைஸ் ஆகுது, 20 கிட்ட. ஓகே, சரி, நல்லா தான் இருக்குங்க. டார்க் ப்ராக்ரஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். வாவ், நல்ல ரெஸ்பான்சிவான என்ஜின். என்ன கிளச் மட்டும் லைட்டாக, இப்போ நார்மலாக நம்ம மீதி ஹுண்டாய் கார்ஸோ இல்லை மாருதி கார்ஸோ ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது கிளச் கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபார்மர் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹெவியான கிளச்சாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸுக்கு மேலே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையில டவுன் ஹில் இறங்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆக்சுவலி திரும்ப வரும்போது எப்படி அப் ஹில் எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ என்ஜின் பிரேக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு போட்டேன், 67 ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு.
தேர்டில் எந்த அளவுக்கு ஸ்லோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸ்டெபிளைஸ் பண்ணிக்குது. தேர்ட்லேயே 68, 69, 70. ஓ ஓகே, கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. டார்க்கு நிறையாவே இருக்குங்கிறதுனால இது என்ஜின் பிரேக்கிங் அவ்வளோ எஃபெக்டிவாக ஆகிறது இல்லை தேர்ட் கியரில். லைட் ஆப் ஹில் தேர்டில் 58 ரெடியாக இருக்குங்க. லைக் இந்த என்ஜின் வந்து அந்த 2000 to 3000 ஆர்பிஎம், அந்த 2000 to 3000 ஆர்பிஎம்ல தான் இதோட ஸ்வீட் ஸ்பாட். நீங்கள் எப்போ, அதாவது சொல்லுங்க ஏஜமா வாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது என்ஜினோடைய ரெஸ்பான்ஸ். ரொம்ப அமேசிங்கான ஒரு டியூனிங். தேர்ட் கியரில் ரொம்ப ஈஸி. ஃபோர்த் போட் ஆகிருதா, 60ல் ஃபோர்த் போட்டிருக்கேன். நல்ல ஸ்டீப் கர்வு, ஃபோர்த்லேயே எடுக்கிறேன் பாருங்கள். அசால்ட்டாக எடுக்குது, பிரச்சனையே இல்லை. ஃபோர்த்லேயே 1800 ஆர்பிஎம்லேயே நல்லா ப்ரில்லியண்ட்டாக எடுத்துகிட்டு போகுது. இப்போ 68 ஸ்பீடில் ஃபோர்த்தில் ஓட்டிகிட்ருக்கேன். இங்கே மேலே ஒரு பெரிய ஸ்லோப் தெரியுது பாருங்கள். அப்படியே ஏற்றுவோம் பார்ப்போம். 70. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் கேட்குது. ஒன்றுமே இல்லை, ஈஸியாக ஏறிடுச்சு. இறக்கம். இது என்ன ஹில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆனைக்கட்டி ஹில்லுங்க. நம்ம ஆனைக்கட்டிக்கு போகிற ரோடு இது. ஆனைக்கட்டிக்கு போகிற வழி கோயம்புத்தூர்லேருந்து. கொஞ்சம் ஸ்பீட்லேயே நான் கார்னரிங் பண்ணாலும் ஸ்டெபிலிட்டி இஸ் பியூட்டிஃபுல். இட்ஸ் வெரி குட் கார் டு டிரைவ். ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டீரிங் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலி ஹெவி ஆகுது, கொஞ்சம் அதாவது தேவையை விட கொஞ்சம் அதிகமாகவே ஹெவி ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக அந்த ஹெவினஸ் கொஞ்சம் நமக்கு ஃபீல் ஆகுது. நேச்சுரலாக வெயிட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வெயிட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் டிரைவிங்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. பாடி ரோல் கொஞ்சம் இருக்குது, ரோல் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் லிமிட்டடாக தான் இருக்குது. ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப நீட். ஓகே, திரும்ப இறக்கம். இப்போ திரும்ப இவ்வளோ ஸ்டீப்பாக இறங்குது பார்த்தீங்களா, இதே இதில் திரும்ப ஏற்றுவோம். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, இங்கே திருப்பிக்கலாம். அதாவது இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு நீங்கள் தனியாக ஒன்றும் பழகணும்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. டேர்னிங் ரேடியஸும் நல்லா இருக்குது. ஸ்டீரிங் தான் பாருங்கள், 95% வரைக்கும் டீசென்டர் பண்ணிடுது ஆட்டோ ஸ்டீரிங். ரைட், செகண்ட் கியரில் இப்போ ஹில்ஸ் ஏறலாம். இப்போ இறங்கி வந்து அதே ஸ்டீப் செக்ஷனை திரும்ப எப்படி ஏற்றுவோம். செகண்ட் கியர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஒரு எஃபர்ட்டே தேவையில்லாத மாதிரி தான் இருக்குது. தேர்டு கேட்குது, அதுவே இண்டிகேஷன் காட்டுது தேர்டுக்கு. ஓகே, இப்போ தேர்டு போட்டுட்டு ஒரு 1500 ஆர்பிஎம் கிட்ட விட்டோம்னா லேக் தெரியுது. அதான் லேக் லைட்டாக தலையை தூக்குது. பட் ஓகே, 1800 ஆர்பிஎம் தாண்டும் போது தான் டர்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓகே, ஆனால் ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. டர்போ என்ஜின் அப்படின்னாலே அது வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸுக்கு எடுத்து காட்டாக இருக்கும். அதுவும் இது இத்தினோண்டு ஒரு 1 லிட்டர் என்ஜின். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான என்ஜின்லாம் சொல்ல முடியாது இந்த கேட்டகரியில். இது வந்து டீசென்ட்லி பவர்ஃபுல் தான். மோஸ்ட் பவர்ஃபுல் 1 லிட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிட்ட தான் இருக்குது. 120 PS எடுக்கிறாங்க மெனுவல் எல்லாம். ஆனால் இது அவ்வளோ 120 PS எல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அது ஓட்டும்போது ஜாலியாக இருக்குது. அதுதான் அந்த மெயினான ஹைலைட். பாருங்கள், ஓவர்டேக் பண்ணணுமா தேர்ட் கியரில். இத்தனைக்கும் தேர்ட் கியரில் நான் நினச்ச உடனே டக்குன்னு என்னால் ஓவர்டேக் பண்ண முடியுது. அந்த பிக்கப் இருக்குது, சாலிட். இறக்கம், உடனே ஒரு ஏற்றம். கொஞ்சம் டிராஃபிக். ஆனால் ரொம்ப லேகுக்கு போயிடுச்சுன்னா எப்படி இருக்குங்கிறது தான் தெரியல. ஓகே, இப்போதைக்கு 1800 ஆர்பிஎம்ல இருக்கிறதுனால அது அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருது. லேகெல்லாம் ஃபீல் பண்ண விடுறதில்ல. நல்ல பாடி ரோல். ஓகே, பாடி ரோல் லிமிட்டடாக இருக்குது, பட் சொல் பேச்சை கேட்குது. டயர்ஸ் இன்னும் கொஞ்சம் கிரிப்பரான டயர்ஸாக கொடுத்துருக்கலாம், கிரிப் அதிகமான டயர்ஸாக கொடுத்துருக்கலாம். லைட்டாக டயர் சவுண்ட் வர ஆரம்பிச்சிது. ஓகே, இப்போ பிளைன்ஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது எடுத்த உடனே ஸ்பீட் பிரேக். ஸோ ஸ்பீட் பிரேக்கில் செகண்ட் கியர் ரொம்ப ஈஸி தாங்க. லைட்டாக ஆஃப் கிளட்ச் கொடுத்து அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா செகண்ட் கியர்லேயே போயிடுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஸ்போர்ட்ஸ். ரைட், பிளைன்ஸ் வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆக்சலரேஷன் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல போய் இந்த வளைஞ்சதுக்கப்புறம் நிறுத்துகிறேன். அங்கேருந்து ஒரு மிதிச்சு பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறம் நேர் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு தான். மிதிக்க போகிறேன்.
என்ன பண்ணலாம்னா ஸ்போர்ட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் 3 2 1. அம்மா, ஐயோ 4000 ஆர்பிஎம்லாம் ஈஸியாக போகுது. செகண்டில் 4000 ஆர்பிஎம். கொஞ்சம் அதான் சொல்கிறேன், கியர் கொஞ்சம் ஹார்டு. ஆனால் டைமே எடுக்கிறது இல்லைங்க. 90, தேர்ட் கியரில் 90, ஃபோர்த்தில் 100 தாண்டி புடுங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் நான். ஐயோ, இந்த என்ஜின் என்னங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. எஸ், ரியலி ரியலி நைஸ். இந்த ஸ்பீட்லாம் போகக்கூடாது, யாரும் இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் டெஸ்டிங் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த என்ஜினை விட்டா இன்னும் போயிட்டே இருக்க மாட்டேங்குங்க, பயங்கரமா இருக்கு. அண்ட் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இஸ் ஆல்சோ சீரியஸ்லி ஃபண்டாஸ்டிக். ஓகே, ரொம்ப பயங்கரமா இருக்கு. இனிஷியல் அந்த டர்போ கிக்கிங் எல்லாம் ஐயோ கும் அப்படின்னு எடுத்துட்டு போகுது. ஒன்றும் என்ன இவ்வளோ வெறியா இருக்குங்கிற மாதிரி நமக்கே ஒரு பயம் வந்துடுது. அந்த அளவுக்கு ஒரு மிதிக்குது. சீரியஸ்லி ரொம்ப பயங்கரம். அதில் ஸ்போர்ட்ஸ் மோடு அது அப்படியே ஈக்கோ போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. ஈக்கோவில் 65ல் நான் வந்து 4வது போட்டிருக்கேன், 4வது கியர்லேருந்து. ஓகே, இது என்னங்க அன்னியன்லேருந்து அம்பிக்கு ஆயிடுச்சு, அம்பி மோடுக்கு வந்துருச்சுங்க. ஸோ இது என்னதான் நீங்கள் 2000 ஆர்பிஎம் தாண்டி மிதிச்சாலும் அது போகவே மாட்டேங்குது ஒன்றுமே. ஓகே, ஈக்கோனா ஒரேடியா ஈக்கோ மோடுக்கு போயிருச்சு. ஒரேடியா நான் போக மாட்டேன், நீ என்ன மிதிச்சாலும் நான் எவ்வளோதான் போவேன், அந்த மாதிரி தான் போகுது. இந்த இன்ஜினால அன்னியனும் ஆக முடியும், அம்பியும் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு டியூனிங் தான் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த வித்தியாசம் தாங்க மெயின். மீதி வண்டியிலே எல்லாம் டிரைவ் மோட்ஸ் இருக்கு, நெக்ஸான்ல எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி வித்தியாசம் நெக்ஸான்ல ஃபீல் ஆகாது. இதில் அப்படியே டோட்டலி இப்போ இந்த டர்போவே தூக்கி வீசின மாதிரி ஒரு மோடு தான் இந்த ஈக்கோ மோடு. டர்போ கழட்டி வீசினா அப்படி இருக்கும், அப்படி இருக்கு. அதே ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டால் பெரிய டர்போ ஒன்று போட்டு விட்ட மாதிரி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. இதே என்ஜின் இத்தனை பண்ணுது. இப்போ நார்மல் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஓகே, நார்மல் போட்டால் திரும்ப நார்மலுக்கு வந்துடுது. டெய்லி நம்ம ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி 2000 1800 கிட்ட டர்போ பிக்கப் வந்து நல்லா இருக்கு. இதே 1800ல் ஸ்போர்ட்ஸ் போடுவோம். ஓகே, ரைட்டு ரைட்டு, பயங்கரமா இருக்கு இன்ஜினு. பாசிபிளே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கு இன்ஜின். என்னன்னா கொஞ்சம் இன்னும் பாடி இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகிக்கலாங்கிற மாதிரி ஒரு யோசனை எனக்கு. பாடி வெயிட்டை விட எனக்கு வந்து டேம்பிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இன்டீரியர் டேம்பிங், வெளியே இருக்கிற நாய்ஸு, இந்த விண்ட் நாய்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே கேட்குது. டயர் நாய்ஸும் உள்ள சம்டைம்ஸ் கேட்குது. ஆனால் என்ஜின்லேருந்து துளி நாய்ஸ் இல்லை, அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். என்ஜின்லாம் செம்ம ரீஃபைண்டாக இருக்குது, அன்பிலீவபிள் ரீஃபைண்ட். நான் பார்த்தேன் என்ன ஸ்பீடு போனேங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. அந்த ஸ்பீடில் கூட என்ஜின்லேருந்து எனக்கு அந்தளவுக்கு நாய்ஸ் லெவல்ஸ் உள்ளே வரல. இது ஒரு இன்க்ரெடிபிள், என்ன சொல்கிறது, 3 சிலிண்டர்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒன் அமங் த மோஸ்ட் ரிஃபைண்டான டர்போ 3 சிலிண்டர்ஸ் இதுதான். சூப்பர். ரைட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ரோடு இல்லைங்க, இதுதான் சிறந்த ரோடு. ஸோ புது கைகர், ஆக்சுவலி இந்த வீடியோவில் புது கைகருக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா மேக்னெட் கூட ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம் நிறையா. ஆனால் கைகர் லேட்டஸ்ட்டு, இதே வந்து நம்ம ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணணுங்கிறதுக்காக கைகர் தான் நான் வந்து ஹை ஸ்பீட் டெஸ்ட் அண்ட் இந்த பேட் ரோட் டெஸ்ட்டும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப நல்ல சஸ்பென்ஷன் செட்டப். என்ன தான் எவ்வளோ பெரிய பள்ளத்தில் விட்டாலுமே அந்த சஸ்பென்ஷன் அடித்து அந்த கிக் பேக் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வர்றது கிடையாது. இட் இஸ் ஸோ வெல், நல்லா கன்ஃபிகர் பண்ண ஒரு சஸ்பென்ஷன் செட்டப். இதில் ரியரில் கூட நான் இத்தனை நேரம் ரியரில் உட்காந்துருந்தேன். ஸோ எனக்கு அது ஒன்றுமே ஃபீல் ஆகலை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன இந்த நாய்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் உள்ளே வராத மாதிரி டேம்பிங் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்சுலேஷன் பண்ணியிருக்கலாம். டேம்பிங் மெட்டீரியல்ஸு கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய ஃபீல். சஸ்பென்ஷன்லேருந்தோ மெக்கானிக்கலாகவோ இன்ஜின்லேருந்தோ எந்த ஒரு நாய்ஸ் லெவல்ஸ் உள்ளே வர்றதில்ல. அந்த வகையில் வந்து நிசான் என்ட்ரெனோ ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வந்து நிசான் மேக்னெட்குள்ளே இருக்கோம் இப்போ. ஸோ நிசான் மேக்னெட் சிவிடி, பட் என்னதான் இருந்தாலும் என்ஜின் எல்லாமே வந்து சேம் தான். இதே சிவிடி கியர் பாக்ஸ் தான் கைகருக்கும் வருது. ஸோ மேக்னெட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோமே. சரி, வாங்க அப்படியே மூவ் பண்ணலாம். ஓகே, பிரேக்லேருந்து கால் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ டிப்பிக்கலான ஒரு ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அப்படின்னு வைங்களேன். சிவிடி ஆட்டோமேட்டிக். காலகாலமாக நிசான் கிட்ட சிவிடிங்கிறது ரொம்ப ரிலையபிளான ஒரு நல்ல கியர் பாக்ஸாக தான் இருந்திருக்கு. நல்ல ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. இப்போ இன்கேஸ் டக்குன்னு எனக்கு ஒரு பிக்கப் வேணும் அப்படின்னு அழுத்துறேன் பாருங்களேன். இப்போ என்ன கியரில் இருக்குலாம் தெரியாது. சிவிடிங்கிறது பெல்ட் பேஸ்டுங்கிறதுனால இது வந்து கியர் டைப் கிடையாது. ஸோ என்ன கியரில் இருக்கேன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லை. ஸோ இப்போ அப்படியே சும்மா அழுத்துறேன் பாருங்களேன், நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இட்ஸ் குவைட் குட். அந்த ரப்பர் பேண்ட் சிவிடி கியர் பாக்ஸ்னாலே ரப்பர் பேண்ட் எஃபெக்ட், அந்த இழுத்துட்டு ஃபஸ்ட்டு சவுண்டு தான் வரும், அப்படி தான் போகும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஆக்சுவலி நல்லாவே ஒரு வெல் செட், வெல் மேடு ஒரு ப்ராப்பர் சிவிடி ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஏசி ஆன் பண்ணிக்கலாம். ஏசி ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது ஏசியோடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம மேனுவலில் வந்து கைகரை ஓட்டினப்ப எக்ஸப்ஷனலாக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. சிவிடி அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி லைக் அந்த இன்ஸ்டண்ட்டான அப்படி அக்ரஷன் அப்படிலாம் இதில் இல்லை. ஓகே, இதில் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து சும்மா ஒரு பேருக்காக கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ்லேயே அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் ஒன்று இருக்குது. கியர் லீவரில் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று சின்ன ஒரு இண்டிகேஷன், ஒரு பட்டன் ஒன்று வரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கியர் பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வேலை செய்யுமே தவிர என்ஜினோடைய த்ராட்டில் இன்புட்டில் ஃபியூலிங்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. பட் அது என்ன பண்ணுதுங்கிறத நம்ம ஓட்ட பார்ப்போமே. ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்து ப்ராப்பராக சிட்டி கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு செட்டப்பில் இருக்குது. ஓகே, ஸோ என்ன மாதிரி நீங்கள் சிட்டி கண்டிஷனில் இருந்தாலும் இது சிவிடி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த வகையிலையுமே ஸ்ட்ரெயின் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. சூப்பராக கேஷுவலாக நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். வெரி வெரி ஸ்மூத் கியர் பாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்பீடு பிடிச்சிட்டிங்க, ஒரு 80, 100 அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ஜின்லேருந்து பெருசாக நாய்ஸ் வர்றதில்லை, சஸ்பென்ஷனும் நாய்ஸ் வர்றதில்லை. ஒரு நல்ல ஒரு கேபினாக இருக்குது. லாங் ட்ராவலுக்கு ஏற்ற ஒரு ப்ராப்பர் செட்டப். பட் கைகரில் நம்ம ஃபீல் பண்ண அதே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இந்த வண்டியில். எக்ஸ்டீரியர் இன்சுலேஷன், கேபினோடைய டேம்பிங், இன்சுலேஷன், ஐசோலேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல். இப்போ பாருங்களேன், 81 ஓட்டிகிட்டு இருக்கேன், ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு விண்ட் நாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. என்ஜின்லேருந்து நாய்ஸ் வரல, ஒன்றும் இல்லை. என்ஜின்லேருந்து நாய்ஸ் வரணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக மிதிக்கிறேன். இப்போ மட்டும்தான் அந்த ஒருங்கிற ஃபீல் வருது. பிரேக்கிங் சிவிடியை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரோக்ரெசிவான பிரேக்கிங்காக தான் இருக்குது. இன்ஸ்டன்ட் அப்படியே அடித்தா நிற்கிற மாதிரி மேனுவல் மாதிரி கிடையாது இது. ஸோ சிவிடின்னு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறதே வந்து மைலேஜுக்கும் பெட்ரு, பிரேக்கிங்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெட்டராக, அப்படி தான் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ சிட்டி கண்டிஷனில் ஓட்டும்போது இந்த சிவிடி டர்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மைலேஜ் வந்து 10 தான், 10, 11. டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்ததுன்னா 11 வரைக்கும் எடுக்கலாம். ஃப்ரீ ரோட்ஸில் ஒரு 16 வரைக்கும் எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மேக்னெட்டை லாங் டிரைவ் ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 16 வரைக்கும் எடுத்தோம் மைலேஜ். பொறுமையாக ஓட்டி எடுத்தோம், ஒரு 100 அதுக்குள்ளேயே ஓட்டி 16 வரைக்கும் எடுத்தோம். ஆனால் ஓவர்டேக் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குங்க. ஓகே, இது மேனுவல் மாதிரி டக்குன்னு கியர் டவுன் பண்ணி அழுத்துற மாதிரி கிடையாது. கொஞ்சம் அந்த நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கியர் பாக்ஸ் எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அப்போ அந்த ப்ரொக்ரெஷனை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான். நீங்கள் நினைக்கிற டைமில் அப்படி இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ்லாம் மேனுவல் மாதிரி இந்த சிவிடியில் கிடைக்காது. ஆனால் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு பிக்கப், இந்த டார்க்கு புல் கிடச்சிருச்சுன்னா நல்லாவே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஈஸி போகலாம். 140, 150 எல்லாம் ஈஸியாக போக முடியுது. ஆனால் அந்த மாதிரிலாம் தயவுசெய்து போகாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 100 தாண்டி போயிட்டுருக்கேன், நல்லா தான் போகுதுங்க. ஓ வா, இங்கே எதுக்கு எதிரில் வண்டி நிற்கிதுன்னு தெரியல. எதிரிலேயே வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஏதோ பிரேக் டவுன் போல். வர வர கோயம்புத்தூர் ரோட்ஸ்லாம் ரொம்ப அன்சேஃப் ஆகிட்டு இருக்கு. யாருமே சேஃபாக ஓட்டுறதில்ல, யாருமே லேன்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, தன்னோட சேஃப்டியே ரொம்ப துச்சமாக மதிச்சுக்கிறாங்க. தான் புரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். 100ல் இந்த கார்னர் எடுக்கிறேன். ஸோ குட். ஒரு சின்ன ஒரு ஜம்ப் இருந்தது, அதுவும் இன்னும் பெருசாக தெரியல. இட் இஸ் ஸோ ஈஸி டு டிரைவ், ஃபென்டாஸ்டிக்லி ஈஸி டு டிரைவ். ஓகே, லைட்டாக ஒரு ஜம்ப்பு. ஸோ யா, சஸ்பென்ஷன், இந்த சாசி, வண்டி ப்ராப்பராக சாலிடாக இருக்குது. கைகரும் இதே மாதிரி தான். என்னென்னா இது ஒரு சிவிடிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நீங்கள் உங்களுடைய டிரைவிங் ஸ்டைலை லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம மேனுவல் வண்டினா என்ன பண்ணுவோம், போட்டு கியரை போட்டு அழுத்துவோம் அக்ரெசிவாக. நல்ல மூடில் இருந்தோன்னா அழுத்துவோம்.
ஓகே, அந்த மாதிரிலாம் இதில் பண்ணாதீங்க. சிவிடின்னு இருக்கும்போது அது எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அந்த பெல்ட் பிடிச்சி அது கியரிங் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பொறுமையாக ஓட்டிங்கன்னா நல்ல மைலேஜ் தருது. ஒரு 16 வரைக்கும் எடுக்கலாம். ரொம்ப பொறுமையாக ஓட்டிங்கன்னா ஒரு 20 வரைக்குமே எடுக்கலாம். ரொம்ப பொறுமையெல்லாம் யாரும் ஓட்ட மாட்டாங்கல்ல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா லேன் சேஞ்சிங் இஸ் நாட் அன் இஷ்யூ, பிரேக்கிங் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் என்னன்னா இது ஒரு லைட் வெயிட் வண்டிங்கிறத ஃபீல் ஆகும். கொஞ்சம் ரொம்ப காத்தடிக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப வேகமாக போகிறீங்க, 120 அபவ் போகிறீங்கன்னா ஒரு கேர்வில் போகும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, ஓவர் ஸ்டீர் ஆகிற மாதிரி தெரியும், அண்டர் ஸ்டீர் ஆகிற மாதிரி தெரியும். அதாவது நம்ம திரும்பணும்னு நினைக்கிற இடத்த தாண்டி போய் திரும்ப கொஞ்சம் ரோலிங் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதனாலயா, ஐம் நாட் ஷோர். ஸோ இது வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டாதீங்க. ஒரு 100 120 வரைக்கும் நீங்கள் அது சேஃபாக ஓட்டலாம். நல்ல தேவையான டைமில் இந்த சிவிடி நல்ல அக்ரெசிவான ரெஸ்பான்ஸ் தருது. இட் இஸ் குவைட் குட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உடன்பிறவா சகோதரர்கள் அல்லது எதிரிகள் அப்படின்னு சொல்லி இந்த 2 வண்டியுமே நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணிட்டோம். நிசான் மேக்னெட்டோடைய டாப் லெவல் டெக்னா ப்ளஸ் அண்ட் நியூ லேட்டஸ்டான ரெனோ கைகரோடைய டாப் லெவல் எமோஷன் வேரியன்ட். இதில் மேனுவல் அண்ட் இதில் சிவிடி அப்படின்னு வந்து ஓட்டி உங்களுக்கு வந்து காமிச்சோம். 2 வண்டிக்குமே என்ஜின் கியர் பாக்ஸஸ் எல்லாம் சேம் தாங்க. வேரியன்ட்ஸோடைய ஸ்பெக்ஸ் ஃபீச்சர்ஸ் முதற்கொண்டு கூட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து 2 வண்டிக்கும் சேமாக தான் இருக்குது. ஆனால் எந்த வண்டிக்கு யார் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நியூ ஃபேஸ் லிஃப்ட் ரெனோ கைகர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியிலேயே இதுதான் லேட்டஸ்ட்டான குட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சரியான ஸ்பேஸ், சூப்பர்பான கம்ஃபர்ட், மேலும் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் அதாவது ஆன் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 14 lakh ரூபீக்குள்ள வென்டிலேட்டட் சீட்ஸு, ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் அண்ட் மீதி ஹையர் காம்பேக்ட் எஸ்யூவிஸில் என்ன ஃபீச்சர்ஸ் வருதோ அது எல்லாமே இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. இன்ஃபேக்ட் இதனுடைய என்ஜின் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேனுவல் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, சிவிடி ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கனாலும் சரி. ஸோ அது தவிர வந்து இதில் தனியான ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூப்பே டைப் கிராஸ் ஓவர் லுக்ஸ் ஒரு மாதிரி ஃபேன்சியாக அப்படியே கர்வியாக கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? மேலும் இந்த மாதிரி புது கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி லுக் வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு இந்த ஃபேன்சி லுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிளாக இருக்கிற நிசான் மேக்னெட் இது சிம்பிள் பட் வெரி வெரி எலிகென்ட் அப்படின்னு சொல்லலாம். வண்டியோடைய லுக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது, ஆனால் பெரிய வண்டியோட லுக் தருது. இதில் வந்து அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்லை, கொஞ்சம் ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் வந்து குறையுது. உதாரணத்துக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் இந்த வண்டியில் இல்லை, மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் இதில் கிடையாது, அதே மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடையாது. ஆனாலும் மீதி எல்லாமே இருக்குது. டேஷ்போர்டில் உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் எல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருந்தாலும் வண்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளான ரைட் குவாலிட்டி, நல்ல ஃபீல், நல்ல ஒரு சாலிடான பேக்கேஜாக இருக்குது நிசான் மேக்னெட். ஸோ அந்தளவுக்கு ஆடம்பரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதுலேயும் ஃபீச்சர்ஸ்க்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக பஞ்சம் இல்லைன்னு நான் வந்து சொல்ல முடியுங்க. ஸோ ரெண்டுமே வந்து ப்ராப்பரான வேல்யூ ஃபார் மணி காம்பேக்ட் எஸ்யூவிஸாக தான் இருக்குது. டர்போ பேக்கேஜை பொறுத்தவரை ரெண்டுமே ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது, சிவிடியும் நல்லா இருக்குது, மேனுவலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மேனுவல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்குமே வந்து இருக்கிற சேம் மைனஸ் மட்டும்தான் இருக்குங்க. ஹார்டான கிளச்சு அண்ட் ஹெவியான கியர் பாக்ஸ், இது மட்டும்தான் 2க்குமே வந்து ஒரு மைனஸாக இருக்குது மேனுவலை பொறுத்தவரை. சிவிடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் யாருக்கு எது சூட் ஆகுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரெண்டுமே தாராளமாக டெஸ்ட் ட்ரைவ்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ உங்களுக்கு எந்த வண்டி சூட் ஆகும், உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இந்த 2 வண்டிகளுடைய ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிசான் மேக்னெட்டோடைய டெக்னா ப்ளஸ் டர்போ மேனுவல் ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதே மாதிரி ரெனோ கைகரோடைய எமோஷன் டர்போ மேனுவல் டாப் லெவல் வேரியன்ட் அதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரெண்டுமே ஒர்த்தாக தான் இருக்குது. அப்படியே ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, சிவிடி ஆட்டோமேட்டிக்ஸ் அந்த டாப் லெவல் வேரியன்ட்ஸ், சிவிடி ஆட்டோமேட்டிக்ஸ் டர்போ வேரியன்ட்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸுமே நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ரெண்டுமே ஒர்த்தாக தான் இருக்குங்கிறது என்னோட ஃபீல். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.